இந்த காமருதீன் அவங்க அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்குல்ல, விஜேஸ் காரி துப்பிட்டாரு. அதுக்கு காரி எப்படி துப்புனாரு? மூஞ்சிலே 2 பேர் மூஞ்சிலும் காரி காரி துப்பி இருக்காரு. நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு, வேற எப்படி இருக்குன்னு சொல்லி காரி துப்பி இருக்காரு. என்ன கதை சாமுவேல்? இல்ல சொல்றேன், நீங்க எபிசோடு என்னாச்சு? டபுள் ஆம்லெட், ரெட் கார்டு 2 பேருக்கும். 2 ரெட் கார்டா? போடு. ஆமா. அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல, காமருதீன் சொல்லிட்டு சன்ரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. அதுக்கு விஜேஸ் 2 பேர் மூஞ்சிலையும் காரி துப்பி இருக்காரு. அப்படியா? ஆமா. நீ பண்ண விஷயங்கள் காமருதீன் இல்லாம வேற என்ன ருதீனா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. போடு. எபிசோட் முடிச்சா? இது முடிச்சா? முடிச்சு சாட்டர்டே முடிச்சு. ஓகே ப்ரோ அப்படியே கேட்டிருக்காரா ப்ரோ வேற என்ன ருதீன் அப்படின்னு? அது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் போட்டு சொல்றேன். நீங்க பண்றது அப்படிதான் இருந்துச்சு கமருதீன் அப்படின்னு. ஓகே, நீங்க வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. வேறனா 2 பேரும் அவுட்டா? கமருதீன் பாரு 2 பேரும் அவுட்டா? அவ்வளவுதான், வரவே இல்லை அவங்க. அப்படியே ஸ்டேஜுக்குலாம் கூட வரல, அப்படியே ரெக்கார்டு கொடுத்தானே அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில. அது கன்வென்ஷன் ரூம் வழியாவா இல்ல ஸ்டோர் ரூம் வழியாவா இல்ல வந்து ஏதாவது ட்ரைனேஜ் போற லைன்ல வழியாவா தூக்கிட்டு போனாங்களான்னு தெரியல, எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. நம்ம மக்கள் போயிருக்காங்களா? நம்ம மக்கள் போயிருக்காங்களா? அதான் விக்னேஷ் பேசுவான். அதுங்க விக்னேஷ் சாப்பிட்டுட்டு இருக்காராம். அங்கதான் இருக்காரா? ஆமா ஆமா, கேண்டீன்ல சாப்பிட்டு. ஓ ஓகே ஓகே சூப்பர் செம. இன்னைக்கு பாருங்க, ஆப்பு உள்ளேயும் சரி வெளியில போஸ்ட் போட்டு ஸ்பேஸ போட்டு சுத்திட்டு இருந்த கும்பலுக்கும் சரி, ஸ்டார்ட் பண்ணது அவங்க தானே ஸ்லட் ஷேம் பண்ணாங்க. அது ஸ்லட் ஷேமே இல்ல, நடந்தது சொன்னாங்க. அவுட் சைட்ல வந்து எப்போ அவனுக்கு அந்த காமருதீன் டேக் வந்து நம்ம ட்விட்டர்ல தான் வந்துச்சு. கவர் மேட்டர் நீ பேச தெரியுமா? சாப்பாட்டுல அப்போத்துல இருந்தே உனக்கு காமருதீன்ற பேர். அவங்க ஒயில்ட் கார்டு பார்த்துட்டு போய் அதை தான்டா சொன்னாங்க. அது எங்கடா ஸ்லட் ஷேம்? தட்ஸ் a information from outside. செம. இனிமேட்டாவது கொஞ்சம் அறிவா திருந்துங்க. போஸ்டர் எல்லாம் முட்டு கொடுங்க. தப்பு பண்ணானா அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்றதுல எந்த தப்பும் உங்களுக்கு வந்துட போகுது இல்லை. ஏன்னா அவனே அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டிருக்கான். அப்புறம் நீங்க ஏன் இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? நான் பண்ணது தப்பு, எங்களை வெளியில அனுப்பிச்சிருங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்கிற அளவுக்கு வச்சு ஒருத்தருக்காரு. அப்போ நீங்க ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க? அது அவனுடைய இமேஜ், அவனே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டான். அந்த பொண்ணே அக்செப்ட் பண்ணிடுச்சு. இன்னமும் கடந்து நீங்க வந்து என்னது அன்ஃபேர் ரெட் கார்டு அப்படின்னு போட்டு நீங்க போஸ்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. செம. இப்படியே கேட்டிருக்காரு, ஹியூமானிட்டி எங்க போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட் கரெக்ட். கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரமுக்கும் சபரிக்கும் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு அந்த இதுக்கு. ஆமா, திவ்யாக்கு அப்ரிசியேஷன் பண்ணிருக்காரு. விக்கல்ஸ்க்கும் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஏன் விட்டு வச்சீங்க? நீங்க 7 பேர் சேர்ந்து இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்கல்ல, வாயை உடைச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்லாம். லிட்டரலி அப்படி கேட்கல, தூக்கி வெளில போட்டிருக்க வேண்டியது தானே, நீங்க ஏதாவது பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க வந்துட்டு அவன் பேசும் போதே நீங்க ஸ்டாப் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம்ல. 7 பேர் இருந்திருக்கீங்க, அவங்க 2 பேர் தானேன்றத கேட்டுப்பாரு. மெடிக்கல் ரிப்போர்ட் ஷேர் பண்ணாங்களாமே? மெடிக்கல் ரிப்போர்ட் ஷேர் பண்ணாங்களாமே? ஆமா ஆமா. பிபி சாண்ட்ராவோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பத்தி. பிபி ஐபிபி மெடிக்கல்ல வந்து அது பேனிக் அட்டாக், நாட் ஃபிக்ஸ். அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே 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 சூப்பர் சூப்பர் வெரி குட். எப்படியோ விக்னேஷ் போயிட்டீங்க, கலக்கறீங்க போங்க. சாப்பிடுங்க 2 மினிட்ஸ் இருந்து வரேன். ஓகே ஓகே கால் பண்ணுங்க விக்னேஷ்.
சரி நான் கால் பண்றேன், முடிச்சு கால் பண்றேன். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் ஆக்சுவலாக நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இந்த ரெட் கார்டு விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான். மோர் தென் 30 கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. இந்த பற்றி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் நீங்க சில பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, போலீஸ் இருந்தாங்க செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரியாலிட்டி ஷோ, இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம மக்கள்ல அது ஒரு இந்த உணர்ச்சி வசமான ஒரு இது ஒன்று பண்றாங்கல்ல, அதனால வந்து விஜய் ஹஸ் நோ சாய்ஸ் டு டூ இட் ஆக்சுவலி, அண்ட் சேனல் ஆல்சோ. இல்ல சாய்ஸ் தாண்டி அவங்க விஜய்ஸ் கிளாரிட்டியா பேசினது எல்லாமே ஒரு ஹியூமானிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது ஓகே தான். இது பப்ளிக் ஒப்பீனியன் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே நம்ம ஒப்பீனியனை வந்து எந்த இடத்துலயும் அவர் வந்து இன்வாலிட் பண்ணாம கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. இதுல விஜேஸும் டீம் மேக்கர்ஸ் முதற்கொண்டு கிளாப் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு அது எக்ஸ்பெக்டே பண்ணலையா ஆடியன்ஸ் யாருமே. சும்மா பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்போ அவங்க வீட்டுக்கு நாங்களே போயிடுறோம், எங்களை வெளியில அனுப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டோடனே நீங்க என்ன போறேன்னு சொல்றது, நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லி 2 கார்டை தூக்கி காமிச்சு போங்க அப்படின்ட்டு இருக்காரு. போங்க உங்க வீட்டுல நல்லா ஆரத்தி எடுத்து வருவார், போங்க போங்க அப்படின்ட்டாரு. உங்க வீட்டுல இருந்தெல்லாம் வந்து எப்படி பேசுனாங்க, அப்படி பேசியும் நீங்க வந்து இப்படி பண்றீங்க, அவங்க சொல்லியும் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னா அப்ப என்ன இது அப்படின்னு காரி காரி திட்டிருக்காரு. கூச்சமே இல்லாம ஜஸ்டிபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி அவங்க ஒப்பீனியன்ஸ், ஹவுஸ்மேட்ஸ் ஒப்பீனியன்ஸ் அதை கேட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வச்சு அடிச்சிருக்காரு. நல்லதுதான், வேணும். இல்ல என்னன்னா பிசிக்கல் டாஸ்க்ல நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஹிந்தில அடிச்சுக்கிறாங்க, இது பண்றாங்க. பட் எண்டூரன்ஸ் டாஸ்க்ல யூ கான்ட் ப்ளே லைக் திஸ்ல. எண்டூரன்ஸ்ல பிசிக்கல் கொண்டு வரக்கூடாதுல்ல, கொண்டு வரக்கூடாது. அதுதான் நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். எண்டூரன்ஸ்ல வந்து இட்ஸ் நாட் ப்ளே பிசிக்கல். எப்படி திருப்பினாங்க பாத்தீங்களா நரேட்டிவ்? அப்ப யாரு நரேட்டிவ் எழுதுறா? மக்களே நீங்க வந்து போய் லைக் கமெண்ட் ரீட்வீட் எல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. நரேட்டிவ் என்றது எதுன்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் விடுங்க. நான் பேசும்போது நீங்க இருந்தீங்கன்னு தெரியல, ஸ்பேஸ்ல நீங்க மியூட்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பேர் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து அஸ்வின் மன்கேடிங் பண்றதும் இதுவும் ஒண்ணுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அது கிரீஸுக்குள்ள இருக்கிறது ரூல்ஸ் ஆஃப் கிரிக்கெட். இங்க ரூல்ஸ் உனக்கு வந்து என்ன, உனக்கு வந்து எண்டூரன்ஸ், அதை பத்தி தானே விளையாடணும். எண்டூரன்ஸ் வந்து உங்களுடைய டாலரன்ஸ் லெவல், உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் சோதிக்கிறது தான் எண்டூரன்ஸ். இந்த பேசிக் அறிவு கூட இல்லைன்னா உங்களுக்கு மூளை சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். இந்த விஷயத்துல இந்த இதுல அரோராவோட செலிப்ரேஷன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நாளைக்கு கன்ஃபார்ம், நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து அந்த டாஸ்க் 2த்துக்கும் டிஃபரெண்ட் பண்ணுவாங்க. சூப்பரா அரோரா பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது எண்டூரன்ஸ் டாஸ்க் கிட்ட இந்த டாஸ்க்கும் இதுக்கு முன்னாடி டாஸ்க்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் அவங்க பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லிப்பாரு. விக்னேஷ் கிளியரா கேட்கல. ஐ திங்க் எண்டூரன்ஸ் டாஸ்க்கும் பிசிக்கல் டாஸ்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லிருப்பாங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் விக்னேஷ். ஓகே ஓகே ஓகே. யார் அரோரா சொன்னா? அரோராவா? அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே ஓகே எக்ஸாக்ட்லி அதான் நான் சொன்னேன்ல, this should have been highlighted actually. இது கண்டிப்பா ஹைலைட் பண்ணி பேசிடணும். பிகாஸ் these guys should know how to play the task, because we are in end of season. அதுக்கப்புறம் வரப்போற சீசனுக்கும் சரி, இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் சரி, ஒரு பிசிக்கல் டாஸ்க் எப்படி விளையாடணும், ஒரு எண்டூரன்ஸ் டாஸ்க் எப்படி விளையாடணும், ஒரு 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 ஒரால் டாஸ்க் எப்படி விளையாடணும், எல்லாமே வந்து they should know. அது டிஃபரன்ஸை கண்டிப்பா வந்து ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்து சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் வெரி குட் ஃபார் தி எபிசோட். இவங்களுக்கு ஒரு என்டர்டைனிங் டாஸ்கே ஒழுங்கா விளையாட தெரியலையே இவங்களுக்கு. பண்ணா என்டர்டைனா விளையாடுங்கன்னா அங்கேயுமே இவங்க போய் வெஞ்சன்ஸ் தானே காமிச்சிட்டு இருந்தாங்க. த்ரூஅவுட் தி சீசன் எந்த டாஸ்க் உருப்படியா விளையாண்டாங்க?
கரெக்ட் கரெக்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி நரேட்டிவ், இந்த மாதிரி அப்டேட்ஸ் அதெல்லாம் வச்சு நரேட்டிவ் இப்போ எதுக்கு நாங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம்னால இது பல பேர் திரித்து போடுவாங்க எபிசோடு வர்றதுக்கு முன்னாடியே திருத்து போட்டு அதுக்கு லைக்ஸ் இம்ப்ரெஷனுக்காக போடுறது விஷயங்கள் எல்லாம் நீங்க நம்பாதீங்க, அதுக்கு மைலேஜ் கொடுக்காதீங்கன்றதுக்காகலாம். அதுக்கப்புறம் இந்த பார்வதி குமரோ பேச விடலாம் சொல்லாத. பேச விடலாம் சொல்லாதீங்க. இந்த லாஸ்ட் சீசன் மாதிரி அவங்கள நல்லா எந்த கேள்வியும் கேட்காம எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுட்டு தான் போட்டு அடிச்சிருக்காரு அவங்க வாயில. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் சேர் போட்டு உட்காந்துறேன், சேர் போட்டு உட்காந்து கேட்கறேன்ட்டாரு. ஆனா என்கிட்ட இதை மட்டும் சொல்லாதீங்க, சாரி கேட்காதீங்க, அந்த 3 வார்த்தை சொல்லிட்டாரு, ரெக்ரெட் பண்றேன் சொல்லாதீங்க, இது சொல்லாதீங்க, இதை சொல்லாம நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் உட்காந்து கேட்கறேன்ட்டாரு. இதுக்கு மேல என்ன கேவலமா இருந்தது அவங்க எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி இந்த பிரதீப் ஆண்டனிக்கு நடந்த மாதிரிலாம் உங்களுக்கும் நடந்துரும், அவங்க அப்படியே ரொம்ப பெருசா கொண்டாடப்படுவாங்கலாம் கிடையாது. அவங்கள எக்ஸ்பிளனேஷன் கேட்டு அவங்க வாயாலே அவங்களே கேவலப்படுத்திதான் அனுப்பியிருக்கு தெரியல பண்ண விஷயத்துக்கு. நீ கேம் ஆன எல்லாம் பண்ணமா, எங்கம்மா போச்சு உன்னோட ஹியூமானிட்டி? அந்த குழந்தைங்க வந்துச்சு பார்வதி பார்வதின்னு ஒண்ணுதான் கூப்பிட்டுச்சு அவங்க குழந்தைங்க. ஆமா, அவங்க குழந்தைங்களை பத்தி பேசுறான், உனக்காக அவங்க நின்று இருக்காங்க 2 நாள், நீ நிக்கணுமா வேணாமா அந்த இடத்துல? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. பேசிக்கு நல்லவேளை இது எக்ஸ்பிளனேஷன் கேட்டு பொறுமையா வச்சு அவங்கள பேச விட்டுட்டு கொடுக்கும்போது there is lot of திங்ஸ் வெளில வந்திருக்கும். அது எவ்வளவு நம்மளுக்கு காமிக்கிறாங்க, எவ்வளவு எடிட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது தெரியல, பார்க்கலாம் எவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லி. நித்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க 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 நித்யா. நித்யா கேக்குதா? பேசுங்க நித்யா, லதா, காட்சன் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் முடிச்சானே பேசுங்க. கேக்குது கேக்குது. So finally justice has been made. ரியலி விஜிஎஸ்க்கு ஃபைனலா இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. நான் நினைச்சேன் இந்த வீக்கும் அவர் வந்து சும்மா ஒரு நேம் சேக்குக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு. பட் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்ல முடிவா எடுத்திருக்காங்க. அது வந்து அவர் மச்சாங்காக பண்ணாரோ யாருக்காக பண்ணாலும் ஃபைனலி இட் ஹாஸ் பீன் மேட், அவ்வளவுதான் அங்க மேட்டரே. தட் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ரைட் ஃபார் பாஸ்ட் 3 days. நம்ம அதுதானே பேசுறோம். இது வந்து சேனல் டிசிஷன் இல்ல, அவங்க மச்சாக்காக பண்ணாங்க. நோ ஒரே நிமிஷம் அவர் அதை அங்கேயே ஸ்டேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் அந்த மாதிரிலாம் இல்ல, எந்த கண்டஸ்டன் பண்ணா பண்ணி பண்றாங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். யாருக்காக வேணாலும் இருக்கட்டும்ன்றேன் நானு. இதை நான் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கான விக்டரியா நான் பாக்குறேன். நம்ம இங்க அவ்வளவு நேரம் நம்ம இவ்வளவு நாள் பேசுறோம் தானே இங்க. இது எப்படி பண்ண முடியும்? நம்ம என்னதான் எல்லா கண்டெஸ்டன்ட்டுக்கும் ஃபேவர் பண்ணாலும் இல்ல சப்போர்ட் பண்ணாலுமே when it is coming to humanity போது ராங்னா அது ராங் தான். திரும்ப திரும்ப யூ கான் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம். சபரி, வினோத், விக்ரம் ரியாக்ட் பண்ணும் போதெல்லாம் லிட்டரலி டியர்ஸ் இன் மை ஐஸ். லைவ் பார்க்கவே முடியல என்னால நேத்தெல்லாம். இப்பவும் வந்து அவங்க வந்து இவங்க அது பண்ணலையா, அது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் கம்பேரிசன் எல்லாம் பண்ணா தெரியல. அது தப்புனா அப்ப இதுவும் தப்பு தானே, அதுவும் தானே நம்ம பேசியிருக்கோம். கீழே ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட கனெக்ட் பண்ணி பேசுனது தப்பு அப்படின்ட்டு. சாண்ட்ரா, ஏம்மா ஏய் நீ ஷோ பாக்குறியா இல்ல வேற ஏதாவது ராஜ் டிவில இருக்கியா இல்ல எதுலயாவது இருக்கியா? அவங்க பண்ணத அவங்க வாண்டடா பண்ணாங்க பார்வதி, ஓகேவா? அவங்க ஹஸ்பண்டோட பாடி அதெல்லாம் வச்சு கலாய்க்கிறதுக்கு பண்ணாங்க. பண்ணா எந்த ஒய்ஃபுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இவ கேமுக்காக இந்த மாதிரி பேசுறாளோ, நம்மள ட்ரிகர் பண்ண பேசுறாளோன்ற தாட்டுக்கு வரும். உங்க பார்வதிக்கு தோணிச்சு நான் 1000 வாட்டி சொல்லலையா போயிட்டு வாட்டர் மெலான் கிட்ட பேசும்போது? அப்போ அந்த விஷயமும் பார்வதி பண்ணதை தான் சொன்னாங்க. அவங்க பண்ணாம ஒண்ணும் போயிட்டு இவங்க அசம்ஷன்ல சொல்லல. பார்வதி பேசியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. அந்த டைனிங் ஹால்ல நின்று பேண்டர் பண்ணி பிரஜன் கலாய்ச்சி சாண்ட்ரா கிட்ட பேசியிருக்காங்க.
என்கிட்ட இருக்கு ப்ரூஃப். சும்மா இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. சாம், எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டைம் கிவிங் த எக்ஸ்பிளனேஷன். தேவையான விஷயங்கள் ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சு. தட்ஸ் ஆல். தேர் இன்ஸ் த மேட்டர். நம்ம ஏன் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? பேசுறவங்க பேசட்டும். தே நோ ஒன்லி டு டாக். அவ்வளோதான் அங்க. ஸோ டோன்ட் கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன் டு எனிபடி. நம்ம ஏன் இங்க என்ன பேசணும்? கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் நடந்துருச்சுல, முடிஞ்சிச்சு விஷயம். தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. That shows their standard of maturity. அவ்வளவுதான். We have to move on. யா ஒரே நிமிஷம், நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இதுல பார்வதியே ஒத்துக்கிட்டாங்க. சாண்ட்ரா பேசினதோட நாங்க 2 பேர் பண்ணது அதிகம்னு சொல்லிட்டு திருப்பி அவனா ஸ்பீக்கர்ல வந்து இந்த மாதிரி பார்வதியை விட சாண்ட்ரா தான் கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு வந்து பேச வராங்க. இவ சாண்ட்ரா பண்ணதை விட அதிகமா நான் தான் பண்ணாங்க, நாங்க 2 பேர் பண்ணதான் அதிகமா இருக்குன்றத அவங்களே லெவல்ல நாங்களே ஒத்துக்கிட்டாங்க 2 பேரும். அது புரியுதா சார் நான் சொல்றது? நடக்கும் போதே விக்னேஷ் அவங்க கமருதீன் கிட்ட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசின விஷயத்துக்காக தான் நான் வந்து கிக் பண்ணேன், நான் வந்து எட்டி விட்டேன். அது ஒரே நிமிஷம், அது கிடையாது. நான் சொல்ற கான்டெக்ட் அது கிடையாது. நீங்க வேற மாதிரி நீங்க வேற சொல்றீங்க, நான் சொல்றது அது கிடையாது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன அவங்க அந்த அந்த நான் வந்து அவங்ககிட்ட பர்சனலா ஷேர் பண்ணதை இவங்க சொன்னது எனக்கு ட்ரிகர் ஆச்சுன்னாங்க. நீங்க பண்ணதை விடையா அவங்க ஷேர் பண்ணது உங்களுக்கு ஏதாச்சும், நீங்க பண்ணதான் ஊர் உலகமே பார்த்து சிரிக்குது அப்படின்ட்டு இதுக்கு மேல என்ன பேசுவீங்க? உள்ள காட்சித்தனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஊர்வலம் தான் பாக்குது. இவங்க 7 பேருக்கு தெரியறது மட்டும் இவங்களுக்கு இதா இருக்கான், ஊர்வலத்துக்கு தெரியறது பிரச்சனையே இல்லையா? என்ன லாஜிக் இது? அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சாண்ட்ரா பண்ணதோட நாங்க 2 பேர் பண்ணதான் அதிகம்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்களே ஒத்துக்கிட்டா போனாங்க. நான் இந்த வீட்டுல இருக்க தகுதியில நான் காலில் விழுந்து சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா சாண்ட்ரா கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது விஜய் என்ன கேட்டீங்களா, யாரு நீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட 2 பேர் ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த காமருதீனுக்கு அங்கேயே புதுசா பேசுறாங்க. காமருதீன் கன்றா விருது. பேசுங்க நித்யா. ஒரு பிரெக்னென்ட் லேடி சொல்றாங்க, என்னால பார்க்க முடியல சார் நைட்டுன்னு. ப்ரோ இப்ப லைவ்ல கமருதீன் அழுகிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ரசிகன் ப்ரோ. கமருதீன் அழுதுட்டு இருக்காங்க லைவ்ல ஃபோக்கஸ். இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஜோடியா டான்ஸ் ஆடி இருக்காங்க. அத வீடியோ காலையில டான்ஸ் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? அப்படியே அந்த இது வந்தா ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. என்னமோ இப்ப பாக்குற நமக்கே வந்து என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பர்சன் கில்ட் கூட இல்லையே. நான் தான் தள்ளுனேன், ஆமா நான் தான் தள்ளுனேன்னு சொல்றாங்களே. கானா வினோத் வந்து அப்படி கத்துறாரு, உன்னால அவன் லைஃபே போயிடுச்சு அழிச்சிட்டேடின்லாம் கத்துறாரு. அப்போ கில்ட்ல வந்து ஒரு கூட இது பார்வதிக்கு 1% கூட கில்ட் கிடையாது. பேசினா நீ என்ன வேணா பண்ணுவியா? இத்தனை கேமரா முன்னாடி இவ்வளோ வயலண்டா பிஹேவ் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ வெளியில போய்? புரியல ப்ரோ. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். ஆக்சுவலா வந்து அந்த காலையில ஆடின டான்ஸோட இது வந்து மோட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, சபரி வந்து அந்த மாதிரி ஆடி இருந்திருப்பான். ஏன்னா நேற்று ஃபுல்லா, ஏன்னா அவனுக்குலாம் சரியான கோவம், சபரிக்கெல்லாம் சரியான கோவம் அவங்க பண்ணது. அந்த சாங் போட்ட உடனே சபரி வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான். அதை பார்த்து ட்ரிகர் ஆகி பண்ணியிருந்துருவான். பண்ணிட்டு கடைசியா போய் அது சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமோ போய் எப்பயோ இடையில போயிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணுனா அந்த மாதிரி ஆடினா அப்படின்றத வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவன் இப்படி ஆடினது வந்து எனக்கு இதா இருந்துச்சு, அதனாலதான் நானும் அந்த மாதிரி ஆடினேன், காலத்துக்கு அந்த மாதிரி ஆடுனேன்ற மாதிரி வந்துட்டு இது நைட்டு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில வந்து விக்ரம் கிட்ட அவ்வளவு வார்த்தை மூஞ்சில துப்பிட்டு போற அப்படி கமருதீன்னு. இல்ல இத்தனை மத்ததுக்கெல்லாம் வந்து சொல்ல தெரியுது. இது வந்து வினோத்தெல்லாம் காலையில புடிச்சு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாரு. ஒருத்தனோட என்னதான் பார்வதி சொல்லட்டும், நமக்குன்னு ஒரு இது இல்லையா, சுய அறிவுன்னு ஒண்ணு இல்லையா? என்ன வேணா அவனே வந்து சொல்றானே, ஜஸ்டிஸ் பண்றானே. இல்ல அப்படிலாம் வந்து அவெல்லாம் ஒன்னும் என் லைஃப் அழிச்சிடல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி தானே அவரு பேசுறாரு. அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் சாருக்கு யாரு வச்சு அழிச்சானு. அதான் நேத்து திவ்யா நல்லா நேத்து நைட் ஆரம்பிச்சது காலையில வரைக்கும். அதுதான் நீ பாத்துட்டு சொல்லு, உனக்கு போய் ஷோவை எபிசோட பாத்துட்டு
எனக்கு கால் பண்ணணும். பார்வதி பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் காலையில இறங்குற வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருந்தது, பதில் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. ஒரே நிமிஷம். எப்பயுமே வந்து ஆடியன்ஸ்ல வந்து ஒரு 4 பேர் தான் பேச வைப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பேச வச்சாங்க? சும்மா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர். ஒரே நிமிஷம் கால் வருது. சாம் பேர் பார்த்துட்டு. ஏன் நிறைய பேர் இன்னைக்கு ஆடியன்ஸ் உடைய ஆங்கருமே எங்க ஷோல காமிச்சிருக்காங்க, எல்லாரையுமே பேச வச்சிருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் த டீம் ரெட் கார்டு காமிச்ச உடனே இன்க்ளூடிங் த டீம் ரைஸ் அண்ட் கிளாப்ஸ். அவங்க அவ்வளோ ரிலீஃபா ஃபீல் பண்ணி அவங்க அந்த டீம் கேமராமேன் முதற்கொண்டு எல்லாரும் கிளாப் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன சாம் ப்ரோ, இது பண்ணியிருக்காங்க பாருங்க. சாட்டர்டேவோடது அவங்க முடிஞ்சிருச்சா? ஆ இல்ல சாட்டர்டேவோடது முடிஞ்சிருச்சா இல்ல? ஓ எபிசோட் ஓகே. முடிஞ்சு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப சபரி பண்ணது சரியா, சபரி பண்ணதுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலன்றாங்க. சபரி பண்ணது இன்டென்ஷனலா பண்ண கிடையாது, பட் இவங்க பண்ணது அது அந்த மாதிரி கிடையாது. அது ஏன் வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க செய்யறாங்கன்னே தெரியல. ஷோ இதா தெளிவா சப்போர்ட் பண்ணலாம், ஆனா பண்றதுக்குன்றதுக்காக எந்த விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பேசணுன்றதே இல்லை. ஹலோ கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ பேசுறது கேக்குது, சொல்லுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து கீழே வந்து சபரிக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு கேட்கறவங்க வந்து போன சீசன் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. அவர் தெளிவா அதுக்கு என்னன்னு போட்டு வச்சிருக்காரு. சரியா? டு நாட் கம் அண்ட் ஆஸ்க் ஸ்டூபிட் क्वेश्चंस ஹியர். அப்ப தயவு செஞ்சு அதை பாருங்க. அங்க வந்து எதுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா ஒன்று சொல்லியிருக்காரு. அதுதான் ஆக்சுவலி அங்க உண்மை. அக்கௌண்டபிலிட்டியே சுத்தமா இல்லை அவங்ககிட்ட. பண்ணது தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணவே இல்லையே, 2 பேருமே ஃபீல் பண்ணவே இல்லையே, ஜஸ்டிஃபை தான் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டிஃபெண்டுக்கு இதுதான். வந்து அவங்க இப்படி கேட்டா இப்படி சொல்லலாம், நடந்த அப்படி கேட்டா டாஸ்கை இப்படி எடுத்துக்கிறாங்க. சொல்லலாம். போன டாஸ்க்ல நடந்ததை எடுத்துக்கிட்டு நான் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நான் பேசுவேன்றதுக்கு அதாவது யோசிச்சு பார்க்கணும். அது என்ன டாஸ்க், இது என்ன டாஸ்க்ன்றத வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். அந்த இதே இல்லை. அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்காக என்ன எப்பயோ நடந்ததை எடுத்துட்டு வந்து பேசுறது, இல்லை அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறது. கேட்க அரோராட்ட கேட்குற, அப்ப நேற்றுக்கு நீங்க எல்லாரும் என்னைய போட்டு இது பண்ணீங்க செஞ்சீங்க, அப்ப அது சரி அப்படின்னா அப்ப இதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்டிஃபை பண்றது வந்து அப்ப இது வந்து ரிக்ரெட் பண்ணவே இல்லை. இப்ப அதனாலதானே அவர் தெளிவா சொன்னாரு, சாரி கேட்கறதோ நான் ரிக்ரெட் பண்றேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம நீங்க பேசுங்க அப்படின்னதுக்கான காரணம் அதுதான். அது இட் டசன்ட் ரிக்ரெட். அவங்க ரிக்ரெட் பண்றதுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணி ரிக்ரெட் பண்ணி சாரிலாம் கேட்கவே இல்லை. அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பண்ணது தப்பு. ஆமா, அது வந்து என்ன சொல்றது, அது வந்து பேசுற விதமா இருக்குது. அவங்க ரிக்ரெட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காரை விட்டு எப்பயோ வெளியில வந்துக்கணும். எக்ஸாக்ட்லி ப்ரோ, அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ரிக்ரெட்னா அது அப்பவே அந்த சமயமே காரை விட்டு இறங்கி போயிருந்துருக்கணும். பட் அதை பண்ணல. அப்படி பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதை வேற மாதிரி ஆயிருந்துருமே. ஐயோ சரி நாங்க பேசிட்டோம், பட் அது இதானோன்னு பண்ணிருக்கலான்ற அந்த ஒரு இது இருந்திருக்கும். பட் அதே இல்லையே, உட்காந்துக்கிட்டு அவங்க அது பேசுனாங்க இது பேசுனாங்கன்னு அவ்வளவு விஷயம் சொல்றது வந்துட்டு இது ரொம்ப தப்பு தானே. அடுத்த டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. அரோராவா சுபிக்ஷாவா கண்ணை காமிக்கிறாங்க. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு அவனும் இருன்றான். இன்னைக்கு இப்ப கூட சொல்றான். அடுத்தது வந்து சொன்னா நீ கூட சொன்ன அரோராவை தூக்கி போடலாம் வெளியிலன்ட்டு, நான் கூட வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றான். அப்போ இது ரிக்ரெட் ஆகுது. இது அதாவது நேற்றுக்கு பேசும்போதும் இல்ல ஆரம்பிச்சது வார்த்தை விட்டது இவங்க விட்டாங்க அவங்க விட்டாங்க. பட் உள்ள காருக்குள்ள அந்த வார்த்தை பிரயோகம் போறதுக்கு முன்னாடியே வந்து அது ஆல்ரெடி பார்வதி கண்ணை காமிச்சாச்சு அவன்கிட்ட. இது மாதிரி இது பண்ண ஆரம்பி, ட்ரிகர் பண்ண ஆரம்பின்ற மாதிரி ஷி ஆல்ரெடி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேர்ட்ஸா அது போனது. அவனுக்கு எப்படி அந்த வார்த்தை அது பெருசோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில வார்த்தைகள் வந்து அது பெருசா தான் இருக்கும். அது இதையும் அதையும் கம்பேர் பண்ணி அது எப்படி அது தப்பு, அது அவங்களுக்கு இதுன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட இது. அவங்களுக்கு அந்த வார்த்தை இப்ப ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கலாம், செய்யலாம். நீ ட்ரிகர் பண்றதுக்காக நீ என்ன வார்த்தை வேணாலும் பேசணும். அப்ப உன்னை ட்ரிகர் பண்றதுக்கு அவங்க அந்த ஜஸ்டிபிகேஷன் அங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அதுக்குமே வச்சு செஞ்சிருக்காரு விஜய். அதுக்கு என்ன சொன்னாரு விஜய் விக்னேஷ்? என்ன சாமி, என்னது நான் கால் பண்ணாரு
சாரி அதுதான் உங்களுக்கு இல்ல இல்ல என்ன சொன்னாங்க கேட்கல. அந்த இந்த டாஸ்க கம்பேர் பண்ணாங்கன்னு இல்ல. ஏய் டாஸ்க்கு வித்தியாசம் தெரியாதான்னு கேட்டாரு உங்களுக்கு. அது அதான். வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ம் புரியுதா? அது வந்து அந்த டாஸ்க்ல வந்து அப்படி பார்த்தா கமருதீன் கூட தான் ஃபர்ஸ்ட் சபரியை போய் லாக் பண்ணிட்டு கேட்டாங்கல்ல, அப்ப நீங்க எல்லாரும் சாரி கேளுங்க அப்படின்னாரு. கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் சபரி அவுட் பண்ணார்ல அந்த டாஸ்க்ல, காயின் டாஸ்க்ல, கிளர் காயின் டாஸ்க்ல அவுட் பண்ணிட்டு என்ன கேட்டான், சாரி கேட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அதே மாதிரி அது வந்து என்ன சொல்றான், அது வந்து சாண்ட்ரா பண்ணாங்க, அதனால நான் ட்வீட் பண்ணேன். இப்ப சாண்ட்ரா சாரி கேட்டாங்கல்ல, நீ பண்ணது எப்படி வேலிட் ஆகும்? அதுக்கு தான் அரோரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த டாஸ்க் வேற, இந்த டாஸ்க் வேற, இது என்டரன்ஸ் டாஸ்க். டாஸ்க் எப்படி விளையாடணும் தெரியாம விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அரோரா செம்ம பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில அது வேற மாதிரி வந்துட்டு கொண்டுட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்களா நம்மள அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளா கையை தூக்கி வெளியில போயிட்டோம்னா அதுக்கு ஒரு வெளியில ஒரு ஃபயர் விடுவாங்கல்ல. அது சிம்பத்தி ஆகும். இன்னைக்கு நல்லா பேச விட்டு செம்ம செஞ்சு அனுப்பிச்சாரு. ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் எந்திரிச்சு கிளாப் பண்றாங்க ப்ரோ. அப்படி பண்ணாம இருந்திருந்தாதான் ப்ரோ ரொம்ப இதா இருந்திருக்கும். பண்ணது நல்லதுதான். இப்ப அங்கிட்டு ஃபயர் விடுறவங்க சப்போர்ட் பண்றாங்களா, இதுக்கு என்ன இது? அதாவது இப்ப கடைசியா இப்ப எப்படி தெரியுமா ப்ரோ வந்து நிக்கும், இவ்வளவு நாள் வந்துட்டு அவங்கள வச்சுதானடா நீங்க கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. இந்த சீசன் 9 அவங்கள வச்சுதானே ஓடிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தேவையில்ல, அவங்களோட முடிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அந்த காமத்துல குழந்தை பத்தது அதெல்லாம் பேசுறதுல முடிச்சு எடுத்துட்டாரு. அதெல்லாம் இது அவங்க அக்கா கிட்ட போய் பேச நீ அப்படின்ட்டாங்க. இப்படியே கிடையாது ப்ரோ. ஓ பட் ஆனா இது எல்லாமே எபிசோட்ல வருமா? கரெக்டா தான் கேட்டிருக்காரு. வீடியோஸ் கம் பேக் லோடிங் நிக்க வாங்கயா. அம்மா டிஆர்பி நீ பிச்சிடுவோம். சொல்லுங்க. என்ன பொருணி? யோ ரெண்டு பேத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிட்டாங்களா இல்ல ஒரு இன்னைக்கு மட்டும் ஒண்ணு தான் போயிருக்கா? ரெண்டுமே ஒரே நேரத்துல. என்ன ரசிகா நீங்க பேசுங்க. நீ யாரு நிஜமாவேவா? ரெண்டு பேருமே என்ன பண்ணாரு, ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல பார்வதி வந்து ரோஸ் தாங்க நான் இந்த இதுல இருக்கவே தகுதி இல்லை, நான் அது சாரி கேட்கணும் சாண்ட்ரா கிட்ட ட்ரை பண்றேன், சாண்ட்ரா வந்து என்ன இது பண்ணிக்க மாட்டாங்கன்னாங்க. என்னால அவங்களால இது அவங்க கிட்ட இது பண்ணி காலையில என்ன ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னு பாத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போங்க, உங்க அக்கா இந்த மாதிரி இந்த பேர் பேசிங்களா சொல்லிட்டு கம்பெனி பேசிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணிருக்காங்க, வீட்டுல ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குனு காலேஜ் காமிச்சாருயா. எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு எனக்கு கொஞ்சம் வில்லத்தனமா நம்ம பேசிக்கிட்டோமா, ஒரே ஒரு டயலாக் மட்டும். எனக்கு எஃப்ஜிஎம் மிஸ் பண்றாங்க இந்த இடத்துல. எஃப்ஜிஎம் தான் டான்ஸ் ஆடி கொண்டாடி இருப்பாங்க அந்த மனுஷன். ஏங்க அந்த ஆளை முதல்ல அனுப்பிங்க. ஆனா எல்லாருமே அழுதுட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளில போனதுக்கு அங்க இருக்கவங்க அழுதுருக்காங்க போல. திருப்பி நாங்க உள்ள போய் பார்க்கும்போது என்ன நினைச்சுன்றது கட் பண்ணிடுவாங்க. ரசியா எங்களுக்கு உள்ள என்ன நினைச்சுன்னு தெரியாது இல்ல. ஏன்னா காரைக்காடி ஒரு போயிட்டாரு. திருப்பி இவரை வந்து பார்க்கும்போது எல்லாருமே சேராங்க. சாயந்தரம் பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் சாயந்தரம் நார்மலா பேசிட்டு நீங்க இருக்கீங்களா கண்டினியூ பண்றீங்களா சொல்லிட்டு ரெண்டு தடவை கேட்டாரு. அவங்க வந்து குழந்தைங்க குழந்தைங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் கிட்ட பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. இந்த இடத்துல நீங்களும் இல்லமா, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் நாங்க இது இப்படிதான் இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிதான் பண்ணுவோம். ப்ரோ இந்த ஏவி போடுறது, ஸ்டேஜ்ல கூப்பிடுறது இதெல்லாம் நடக்கல தானே? ப்ரோ ஒருத்தவங்க எவிச்சு ரெட் கார்டு காட்டுறதுக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்டேஜ் எந்திரிச்சுன்னு ஹேண்ட் ஆஃப் பண்றாங்க. அவங்க திருப்பி ஸ்டேஜுக்கு எப்படி தான் கூப்பிட்டு வருவாங்க? என்ன ப்ரோ பேசுறீங்க? ஸ்டேஜுக்கு வந்தா ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜ் மறந்துருக்கும் ப்ரோ. ப்ரோ அங்க இருக்க கேமராமேன் மறுக்கு வந்து கட் பண்ணி ஜாலியா கொண்டாடுறாங்க ப்ரோ. அப்படின்னா எந்த அளவுக்கு இதா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க ப்ரோ. அது நமக்கு நேத்தே தெரியும். இல்ல ரசிகா நேர்ல பாக்குறோம்ல, ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு கேமராமேனு அந்த சவுண்ட் ஆபரேட்டர் எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க சவுண்ட் ஆபரேட் பண்றவங்க எல்லாருமே இருப்பாங்க தெரியுமா. எல்லாரும் கட் பண்ணி இது பண்றாங்க ரசிகா. ரெட் கார்டு காமிச்சு உள்ள போகும்போது அவர் திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எனக்கு வந்து நான் அவங்களை எவ்வளவோ இது பண்ணணும்னு நினைச்சேன் ரெண்டு பேர்த்தையுமே, பட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி பண்ணது எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கு, பட் எனக்கும் இந்த இதுல இது பண்றதுல எனக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சைடு சொன்னாரு. அவருக்கும் நிறைய இது கால்ஸ் எல்லாமே வந்திருக்கு போல. கண்டிப்பா வரியா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு எங்கெங்க நியூஸ் போயிருக்குன்னு உனக்கு இது அமிச்சேன்ல.
இல்ல அந்த விஜய் பக்கம் போயிட்டு சேதுபதிக்கு வந்து மெயினா எங்க இவரே கால் பண்ணி செமையா கத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பிரஜினே கால் பண்ணி ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. இல்ல 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 அவங்க குழந்தைங்க மெசேஜ் அது போட்டிருந்தாலும் இல்லங்க, நான் சொல்றது தப்பா சொல்லல. கண்டிப்பா கோவப்பட்டிருப்பார் இல்லையா? ஃப்ரெண்டுங்க, 1000 இருந்தாலும் வந்து ஃப்ரெண்டு அந்த உரிமையில கால் பண்ணி கண்டிப்பா வந்து ஏன் இப்படி இல்ல இல்ல பண்றாங்கன்னு அது சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி பண்றாங்க. என்ன இருந்தாலும் கேம் அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தானே வந்திருக்காங்க சார். இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. பட் பாத்துக்கணும்ன்றதுல கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? அது யாரா இருந்தாலும் கேர் எடுத்துக்கதான் செய்வாங்க. தப்பா சொல்லவே இல்லை இந்த இடத்துல. நான் கண்டிப்பா இந்த இடத்துல தப்பான ஒரு பாயிண்டே இல்ல. அது அவர் பண்ணி புலம்புனாலுமே தப்பு இல்லைன்னு சொல்றேன் பிரஜின். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு ஃப்ரெண்டு, போஸ்ட்ங்கிறது வேற. ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் என்னோட வைஃப் உள்ள இந்த மாதிரி அடிபட்டிருக்காங்க, என்ன பண்ணலாம்? இது வந்து நார்மலா நீங்க இருந்தாலும் கேட்டிருப்பீங்க, நானா இருந்தாலும் கேட்டிருப்பேன். அது வந்து தப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்றவங்க தான் ஓகே, அவங்க என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோம். இல்லங்க அவருக்கு தெரியும், பிரஜனுக்கு தெரியும் அது உள்ள பண்ண மாட்டாரு. நான் வந்து மத்தவங்க மாதிரி பிரஜின் சொல்லி விஜய் சேதுபதி பண்ணா கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அப்படி பண்ணிருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்ற ஆள்னாலும். ஓகே, ரமேஷ் சார் பேசணும், பேசணும். ஏய் ஹாய் ஹாய் சார். ஒரே நிமிஷம். உண்மையிலேயே 2 பேரையும் ரத்தியா பேச விட்டதான் உண்மையிலே கரெக்ட். இந்த இடத்துல 2 பேருமே என்ன பேசணுமோ பேசுங்க, நான் கேட்கிறேன். புரியுதா? பேச விட்டுட்டு தானே சொல்லியிருக்காரு. ஆனா ஒரே டிஸ்கிரிமினேட் போட்டார் ரசிகா. சாரி சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறேன், ரெக்ரெட் பண்றேன்னு சொல்லாதீங்க, இதை தவிர வேற என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்கிறேன். இதை மட்டும் நீங்க சொல்லாதீங்கன்னு. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேரும் உட்காந்துருவோமா? எல்லாம் பார்த்தானே இருக்காங்க. பாரு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே திவ்யா அடிக்க போயிட்டான். சரிமா? எது ஸ்டேஜ் வர வச்சாங்க இல்லங்க, வர வைக்க மாட்டாங்க. பாரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. திவ்யா டக்குனு இதாகி எழுதி சொல்றான். அப்ப திவ்யா வந்து காம் பண்றாரு. திவ்யா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது திவ்யா, வேண்டாம்னு சொல்லிட்டு அதை போய் சொன்னான்னு நினைக்கிறேன். பாரு ஏதோ சொன்னா போல. அந்த இடத்துக்கு திவ்யா வந்து அடிக்க போயிட்டான். எங்க அடிச்சுருவாங்கன்னு நினைச்சேன். இந்த லைவ் இந்த ஷோலையா இன்னைக்கு ஐயோ, அதெல்லாம் காமிச்சாங்களா? எடிட் பண்ணிருக்காங்களே, இதெல்லாம் காமிக்கணுமே. காம்பாங்க பாப்போம். ஸ்டேஜுக்கு வரல, அதுதானே ஸ்டேஜுக்கு வரல. கரெக்டா அவங்க வர வைக்க மாட்டாங்க. எங்கேயுமே வர மாட்டாங்க. இல்லங்க வந்தாங்கன்னா பெரிய சரி ஓகே. அதாவது இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க இவ்வளவு டாலரேட் பண்ணிட்டு அவசியமே கிடையாது. புரியுது. புடிச்சு 2 பேரையும் வச்சு செஞ்சிருக்கணும், இழுத்து போட்டு செஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னா நான் அதை சொல்லிட்டேன். அந்த குளத்தெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போகும்போதே நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஓகே சார், சொல்லுங்க சார். ரமேஷ் சார் அவர் ஏதோ பேசணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. ஒன்றும் இல்லை. அதாவது கேமராமேன் அவங்கெல்லாம் சந்தோஷமா பண்ணாங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 24/7 ரவுண்ட் த கிளாக் இந்த அட்டூழியத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா? அது ஒன்று. ப்ளஸ் இந்த 24 ஹவர்ஸே நம்மளுக்கு சில கப்புள் ஆஃப் திங்ஸ் எடிட் ஆகி வருது. அவன் என்னத்தெல்லாம் பார்க்கக்கூடாதெல்லாம், என்னத்தெல்லாம் கன்றாவே, என்னத்தெல்லாம் பார்த்துருப்பாங்கங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க எல்லாருக்கும். இன்னொன்று வந்து இது சாண்ட்ரா ஒரு கிரைமா ஆக்சுவலாக திவ்யான்னு ஒரு நபர் அங்கே சென்டரில் இல்லாட்டி இது 3 கிரைமாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், திவ்யா இருந்தனால அந்த செஸ்ட்டை சப்போர்ட்டெல்லாம் கிடையாதுங்க, யாருக்குமே சப்போர்ட்டர் கிடையாது. வேற திவ்யா இருக்காம இருந்தா 2 பொம்மையா உட்காந்துருக்காங்க. 2 பேரும் சொலட்டி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க அதே சொல்றாங்க டைலாகே, இந்த கும்பலா அந்த டயத்துல திரும்பி இருக்குமா 2 எத்து எல்லாரும் அனுப்பிச்சிருக்கணும்னு. இப்ப இதெல்லாம் நடந்தது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நடந்திருக்கு. இப்படி திரும்பி விக்கல் கால் மரத்திருக்குங்கிற இங்க திரும்பறதுக்குள்ளே பிடிச்சி அடிச்சு தள்ளிட்டாங்க. வாட் இஸ் த கேரண்டி, வாட் நாட் த கேரண்டி? இவங்க 2 பேரும் ஒரு சொல்லட்டு இருந்தா என்ன இருக்கும்? சீரியஸா இருக்குங்க, சீரியஸா இருக்கும். ஏன்னா இது எத்தனை வந்து இவங்க தப்புன்னு உணர்ந்திருந்தா இருக்கு, எத்தனை வந்து கரெக்ட்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க. அதுதான் இதுலயே போடவே இல்லையே ரூல்ஸ்ல. அப்போ இந்த மைண்ட் செட்லயே தான் ஓடி இருக்கும்ல. அடுத்தவனையும் எத்தி இருக்கணும், இன்னும் 3வது எத்தி இருக்கணும். அது கடைசியா தூக்கு மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நடுவில் அந்த திவ்யான்னு ஒரு கேரக்டர், எனிபடி வேற திவ்யான்ல எனிபடி ஒரு கேரக்டர் சென்டர்ல ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருந்த இந்த 2 கேர்ள்ஸோட கதி அதோகதி என்ன சொல்லிட்டு போட்டு அடிச்சு ஹாராஸ் பண்ணி விமன் ஹேண்டில் பண்ணி அடிச்சு தள்ளிடுவாங்க. ஏன்னா சீட்டுக்கு ஏறி ஈச்சு கூச்சு வரதுக்கு வாகா இருக்கு, கரெக்டா இருக்கு இல்லையா?
அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு கூட அந்த அந்த பொம்மை 2 பொம்மை மாதிரி உட்காந்துருந்தாங்க 2ல. அது ட்ரிபிள் த கிரைமா இருக்க வேண்டியது. லைக் ஏதோ அந்த திவ்யா ரூபமால இருந்து அந்த ஒரு கிரைமோட ஊஞ்சு போன அடிச்சு தோச்சு அனுப்பிச்சிருக்காங்க வெளியே, அவ்வளவுதான். நான் இல்லங்க அப்படிதான் அதை அங்க பாக்குறேன் வந்து நான். திவ்யா அவங்க பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி தே வுட் ஹேவ் டன் இட். பட் திவ்யா வந்து அப்படியே சொல்லிட்டா, நான் வெளில பார்த்துட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன இருக்கு, நீ என்ன பண்றன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அவ சொன்னதை எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டா. அதோட வந்து ஆஃப் ஆயிட்டான் அவன். ஏங்க அவன் கரெக்ட் சொன்னது தாங்க. இல்ல வந்து இல்ல இல்ல சாண்ட்ரா சொன்ன பேரு வந்து இட் இஸ் நாட் வாட் ஷீ கேவ், இட் இஸ் வாட் பீப்பிள் கேவ் ஹிம். கரெக்ட். நீ பண்ணதாண்டா. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னுங்க, நானும் வந்து காலையில இருந்து பாக்குறேன், கிரைம் பண்ணிட்டான், கிரைம் முடிஞ்சு போச்சு, கிரைம்ங்கிற கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உணர்ந்தாவது எவ்ரி ஃப்ரேம்ல பாக்குற திருந்தவானு அது கூட கூட தாங்க ஆயிட்டு போச்சு. அப்ப எவ்வளவு ட்ரிகர் மக்களுக்கு கேமராமேன் யோசிச்சு பாருங்களேன், டீமுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சாத்விகமா போய் சரண் ஒண்ணுமே, அதுக்கப்புறம் இன்னும் வெளியெல்லாம் கிண்டா ஜாஸ்தி தாங்க. நடிப்பெல்லாம் காமிச்சு, நடிப்பு மாதிரிலாம் பண்ணி காமிச்சு, அவங்க அலர்னதை கேலி பண்ணி, அது வந்து இன்னுமே ரெட்டிப்பு 3, 4 மடங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரிக்ரெட்ங்கிறது ஒரு சில பேர் மூஞ்சில தெரியும் தெரியுமா? அந்த 1% தெரியும்ல. ஐயோ! பண்ணிட்டோமே. ஒரு ஒரு ஒண்ணு அதாவது மாகாணி பங்கு, 1/4 பங்கு கூட அந்த ஃபேஸ்ல வரலங்க. 1% கூட வரல. அது கூட கூட தான் ஆயிட்டு போயிட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்தீங்களா? நக்கல் அடிக்கிறதும், கிக்கல் அடிக்கிறதும், அடுத்தது யார போட்டு தள்ளணும், ஸ்கோர் போர்டு பக்கத்துல போய் ஸ்கோர் எவன் இருக்கான்? அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா தெரியல. ஸ்கோர் பக்கத்துல போய் கை காமிச்சு 1, 2 எண்ணுது. இவன் மேல, அவன் கீழ, அவன் நடுவுலன்னு. யப்பா! யப்பா! ஹாரிபிள் சீக்வென்ஸ் இஸ் பீன் அவுட் ஆஃப் த ஏங்க ட்ரூ இஸ் அண்ட் என்ஆக்டிங் சாண்ட்ராஸ் ட்ராமாங்க. அங்க வந்து அந்த பொண்ணு இவனை பார்த்து பயந்துட்டு கத்தி சபரி சபரின்னு கூப்பிடுது. இன்னைக்கு காலையில சோஃபால உட்காந்து அதை எனாக்ட் பண்ணி காட்டுறான், மிமிக் பண்ணி அதை எனாக்ட் பண்ணி பாராட்ட காட்டுறான். பாருங்க அதுதான் படம் சொல்றேன். சிரிக்குது, சிரிக்கிறா. அந்த வாய்ஸ் வேற பண்ணி வாய்ஸ் காமிக்கிறாங்க. சிவரி அது மாதிரிலாம் பண்ணி காமிக்கிறாங்க. ஓ மை காட்! தட் கை வாஸ் ஐயோ! லைக் எனக்கு வந்து ஐ நெவர் விஷ் எனிஒன் சோ பேட் ஃபார் எனிதிங். ஓகே, இவனெல்லாம் எனக்கு வந்து விஷ் பண்ண கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. இல்லங்க. நம்மளுக்கு சொல்ல கூட ஒண்ணும் மனசு வர மாட்டேங்குது. பேங்க்ல அக்கவுண்ட்ல குறையும் போறதுல ஒரு ஜெனரலா ஒரு மனித நேயம் ஒண்ணு இருக்குல்ல, காமனா இப்ப மக்களுக்கு இல்ல. இட்ஸ் நாட் தட் வி ஆர் கோயிங் டூ ஏர்ன் ஃபேம் ஆர் நம்ம கிட்டில இந்த பைசா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜெனரலா அப்படி மனிதாபிமா அப்படியே ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அதுதான் அதோட ஹைலைட்டே. பியூட்டி கூட சொல்லக்கூடாது. ஹைலைட்டே. பியூட்டிங்கிறது தப்பான வார்த்தை. அதோட ஹைலைட்டே பாருங்களேன். ஒரு கோடி கணக்குல பார்த்துருக்கேன்னா விதி விலக்கு இருக்கும். அதுல மேபி ஒரு 10% தான், 90 விழுக்காடும் கொந்தளிச்சிருக்காங்கங்க. அதுதானேங்க ஹைலைட்டே. இந்த அப்ப வந்து எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கணும். இல்லாட்டி பிக் பாஸ் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாருங்க. யூ கோ அண்ட் டெல் சாண்ட்ரா மை கேர்ள் ஐ எம் வாட்சிங் ஹர். அப்போ வந்து இன்னும் என்ன காட்டப்படலாம் நம்மளுக்கு தெரியலங்க. நம்ம இன்னும் 24 ஹவர் டிஃபர்டு கஃபர்டு குஃபர்டுன்னு உட்காந்துருக்கோம் கபடு மாதிரி. இன்னும் அதுல இன்னும் என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியலையே இல்லையா? வி ஓன்ட் நோ அன்லெஸ் அன்டில் இவங்க எல்லாம் வெளியே வந்து லைவா பார்த்து இந்த பீப்புள் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒழிய நம்மளுக்கு தெரியாது. யூ காட் மை பாயிண்ட். பிகாஸ் தட் இட் செல்ஃப் இஸ் a couple of things are being edited. என்னவோப்பா, we not talk about these people. இனிமேல் வந்து another 10 days just the டீசெண்டா மணி பேக் எடுக்கிறதும் இனிமே சண்டை வராதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் பேரிஞ்சு போய் ஆமாங்க. சாண்ட்ரா படுக்கும்போது யாரா நடந்தாலே டபக்கு டபக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாங்க. இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கக்கூடிய விஷயம் தாங்க. என்னதான் டீம் சப்போர்ட் பின்னாடி இவனுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா அதுதான் டிராமா. அந்த ரியாக்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த ஆக்ஷன் வந்து ஓவர் எக்ஸர்ட்ல தான் இருக்கும். அதுதான் டிராமா. இவன் உட்காந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தா தெரியுமா 2 நாளா, எனக்கு ட்ரம் ஆயிடுச்சு ட்ராமா பண்ணிட்டு தான் தெரியுமா. இவனுக்குலாம் எப்படி புரியும் அது? திஸ் கை ஹஸ் நாட் சீன் எனிதிங். என்னங்க நம்ம அவுட் ஆஃப் த ஸ்கிரீன் எபிசோடு பார்த்து நம்ம கிளி ஊத்தி உட்காந்துருக்கோம். எவ்வளவு மென்னு அழுதுருக்காங்க. எவ்வளவு பேர் அந்த என்னமோ அந்த பேய் படத்தை பாக்குற மாதிரி அந்த கட்டத்தை பார்க்கூடாதெல்லாம் பயந்து கண்ணும் அந்த லெவலுக்கு எல்லாம் பாத்துருக்காங்க பாருங்க. நான் பாக்கலங்க. ஐ அம் சம்மன் ஹூ வாட்சஸ் எவ்ரிதிங். ஓகே, நைட் என்னால பார்க்க முடியல. நான் காலைல இருந்துச்சு தான் அதை எடுத்து திருப்பி ஃபுல்லா கொஞ்சம் ரன் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். காலைல தான் நான் பார்த்தேன். நைட் ஐ saw only the 1 hour that gave me this. அப்புறம் வந்து ஃபீட்ல வர வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். தட்ஸ் இட். காலையில இருந்துச்சு தான் ஐ வாட்ச் த ஹோல் திங் அகைன் லைவ். எவ்வளவு நம்மளுக்கே எனக்கு அவ்வளவு இருந்துச்சு. பார்க்க முடியாதுங்க. ஜஸ்ட் வித் ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்ஸ்ங்க. நம்ம அது இது ஒரு கொடுமையான ஆளுக்கு நடந்தா கூட நம்மளால பார்க்க முடியாது. அப்படி பாருங்க நீங்க, ஒரு நிஜமாவே ஒரு ஒஸ்ட் கேரக்டருக்கு நடந்தா கூட
அந்த கட்டத்துல அந்த சிச்சுவேஷன்ல யாருனாலுமே அப்புறம் பேசலாம். மேபி இப்ப நடந்திருக்கு. அவன் ஈ டிசர்வ் கருமா, பூமராங், காமராங் சொல்லிக்கலாம். இது ஒரு ஒஸ்டான ஆளுக்கே பார்க்க முடியாத ஒரு சீனுங்க அது. ஷோ! எம்மா, எம்மா! யப்பா! அட்லீஸ்ட் தீஸ் பீப்பிள் அவுட் ஆஃப் த திங். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் மணி பாக்ஸ், வினி பாக்ஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இந்த இந்த சீசன கடந்து நம்ம போயிரணும். அவ்வளவுதான். வேற வழியே இல்ல. வி ஹேவ் டு கோ. விக்கல்ஸ்க்கு ஏதாவது திட்டு விழுந்ததாப்பா? விக்கல்ஸ்க்கு ஏதாவது ரோஸ்ட் மாரி ஏதாவது விழுந்திருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? சொன்னாங்களாமா? மிச்ச கண்டஸ்ட்லாம் யாருக்கா ஏதாவது விழுந்திருக்கா? டுடே டெடிகேட்டட் டு ஒன்லி தீஸ் 2. மிச்ச கண்டஸ்டன்ட் விழுந்திருக்குங்க. சூப்பரா விழுந்திருக்கு. விழுந்திருக்கு. தி திங் ஆ, இஸ் ஆ. ஏன் அவங்கள இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்கல? ஏன் நிறுத்தலன்னு விழுந்திருக்கு. இது ஓஹோ! ஓகே. பண்ணும்போது அது எதுக்கு இவங்கள அடிச்சு நிறுத்தலன்னு சொல்லி கேட்டிருக்கான். எல்லாருமே கேட்டிருக்காங்களா நீங்க எப்படி? பண்ணது ஃபோர்ஸ்ஃபுல் இல்ல. விக்கல்ஸ்க்கு, சபரிக்கு எல்லாத்துக்குமே. திஸ் வாஸ் நாட் ஓ! ஃபோர்ஸ்ஃபுல். பண்றது உள்ள இருந்துச்சுன்னா, நீங்க இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் தான் அவங்களுக்கு ஐயோ! விழுந்தது இன்னைக்கு திட்டு. ஏன்டா ம். அடிக்கலன்னு கேட்டிருக்காரு. ஓ! அவ்வளவுதான். ம். பாப்பா எனிவே அப்ப கடந்து போயிடுச்சுப்பா. இந்த ட்ராமால. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். வெளிய வந்தா கூட நைட்லாம் அந்த பக்கு பக்கு பக்குன்னு இல்ல இருக்குங்க. இப்போ எ இவர் ஒண்ணு போட்டிருக்காரு. அஷ்ரஃப் ஒண்ணு போட்டிருக்காரு. மேல ஏத்துறேன். What he has said is the red card means all her salary is forfeited. ஓ they won't get a salary also. No, both are not going to ஓ get, I think. ஓ மை காட் எல்லாம் சொல்லவே கூடாது. ஓஹோ! No, oh அப்படியே my god. ஓஹோங்கணும். I'm okay with this. That's fine. ஓஹோ! ஓகே கூடாது. ஓஹோ! ஆ. ஓஹோ! நேத்தே கேட்டிருந்தோம். சாம், you were asking it, right? அஷ்ரஃபோட போஸ்ட் பாரு. நான் மேலே ஏத்திட்டேன் ஆமா. பாரு. ம்ஹ்ம். Even though the red card means all her salary is forfeited. Sad, destroy yourself, பாரு. ஆமாமா. இது யாரு தலையில மண்ண வாரி போட்ட கேஸ் தான். பிளஸ் இல்லங்க. பிளஸ் கேரக்டரும் ஏதாவது அகப்புல கடப்பில அகப்புல தெரியுங்க. உள்ள இருக்கிறதாங்க வெளிய வரும். அகத்தின் அழகு முகத்துல இருக்கிறது கண்டிப்பா. தான் வரும்ல. இல்லாத வரப்போகுது. உள்ள என்ன இருக்கோ குப்பு 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 குப்புன்னு வெளிய வருது. அந்த கார்ல நல்ல 3 ரேட்டட், அவுட் ரேட்டட் இருக்கும். 3 ரேட்டடா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பா அந்த கார்லயே காமிக்கும்போது பார்த்தீங்களேங்க, ஒரு கிளி மாரி இருந்ததுங்க. ஒரு பேய் படம் பார்க்குற மாரி. எவ்ளோ மைண்ட்ல ஓடியிருக்கும் ஒரு லேடிக்கு. அத தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு லேடி மென்னுக்கே பயங்கரமா ஓடியிருக்குங்க இது. மென்னுக்கே பயங்கரமா ஓடியிருக்கும். ஃபர்கெட்டபிள் லேடி. ஒரு ஹியூமனுக்கே வந்து மைண்ட்ல சொலட்டி சொலட்டி அடிச்சிருக்கும் கில்லி. ஆ. அவங்கலாம் எப்படி படுத்திருக்காங்களோ பக்கத்துல. அதே எனக்கு இப்ப லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன் நானு. எல்லாம் அடுத்த பெட்ல எம்மா ஆனா அவரு கிளீனா சொல்ட்டாரு. But tell my Sandy girl that completely she'll be monitored. I am watching her every moment. Go and tell her சொல்ட்டாரு. அப்ப அது மீறி இன்னும் நெறையலாம் நடந்திருக்கு. அது இவங்க வந்தா தான் தெரியுங்க. அதாவது உண்மை இந்த ரெஸ்ட் ஆஃப் த 5 or 6 candidates will come out. அப்பதான் தெரியும். We'll wait and seeங்க. Thanks for the opportunity. நெறைய பேசிட்டேன். Thank you.